வணக்கம். நான் டிஆர் கார்த்திக் மாதவன். டிஆர்கே ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற சேனல்லேருந்து நான் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம்னா, வார ராசி பலன். அதாவது மார்ச் மாதம் 1ஆம் தேதியிலேருந்து மார்ச் மாதம் 7ஆம் தேதி வரைக்கும் உள்ள ஒரு வாரத்திற்கான ராசி பலன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். குறிப்பாக கன்னி ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். பொதுவாக இந்த மனசில் இருந்த தயக்கம் இந்த மாதம் குறையறதுக்கான வாய்ப்புகள் இந்த வாரத்தில் அதிகமாக இருக்குது கன்னி ராசி பொறுத்தவரையில். ஒருத்தரோட வார்த்தை உங்களை ரொம்ப யோசிக்க வைக்கும். அதை பற்றியே யோசிச்சுட்டு இருப்பீங்க. என்னடா அது இப்படி சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு யோசிக்க வைக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த வாரம் உங்களுக்கு நடக்க போகுது. அதாவது இவ்வளோ நாள் ஸ்லோவாக இருந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நகரத்துக்கு ஆரம்பிக்கும் இந்த வாரம் பொறுத்தவரையில் கன்னிராசிக்காரர்களுக்கு. அமைதியாக இருந்தாலும் உள்ளே நிறைய மாற்றம் பற்றி யோசிச்சுட்டே இருப்பீங்க இந்த வாரம் பொறுத்தவரையில். ஒரு நல்ல தெளிவு பெறுற வாரமாக தான் இந்த வாரம் இருக்கும் கன்னி ராசிக்காரர்கள் பொறுத்தவரையில். கூட்டு திட்டங்கள், அதாவது 2-3 பேர் சேர்ந்து ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும்னு நீங்கள் ஒரு முக்கியமான முடிவெடுக்கக்கூடிய ஒரு வாரம் தான் இந்த ஒரு வாரம். புதுசாக ஏதாவது அக்ரிமெண்ட்டோ இல்லை கான்ட்ராக்டோ ஏற்படுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. 3ஆம் தேதியிலேருந்து 6ஆம் தேதி வரைக்கும், அதாவது செவ்வாய்க்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் நடக்கிற பேச்சுவார்த்தைலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அதில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. வெளிநாடு தொடர்பு இல்லை ஆன்லைனில் வேலை அந்த மாதிரியான விஷயங்களில் உள்ளவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. மேலதிகாரிங்க பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்ட உங்களோட திறமெல்லாம் நல்லா வெளிப்பாடு அடையிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. சின்னதாக ஏதாவது குற்றம் சொல்லிகிட்டே இருந்தால் கூட அதை நீங்கள் அமைதியாக சமாளிச்சிக்கலாம். அதில் எந்த ஒரு கஷ்டமும் உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. பணம் பொறுத்த வரைக்கும் உங்களோட வருமானம் நிலையாக இருக்கும். அதில் எந்த ஒரு குறைவும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. உங்கள் கூட இருக்கிற லைஃப் பார்ட்னரோட வருமானம் கூட உங்களுக்கு உதவுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. சட்டம் சம்மந்தமாக, கான்ட்ராக்ட் சம்மந்தமாக வேலை செய்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. புதுசாக ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் செய்யணும் அப்படின்னா இந்த வாரம் அதை செய்யாதீங்க. யோசனை பண்ணுங்கள், இது செய்யலாமா, அதுக்கு என்னென்ன ஸ்டெப் தேவைப்படுது அப்படிங்கிறத மட்டும் அதை பற்றி எக்ஸ்பேன்ஷன் பற்றிலாம் யோசனை பண்ணுங்கள். பட் இன்வெஸ்ட்மெண்ட் செய்கிறத பற்றி கொஞ்சம் தவிர்த்துக்கிறது இந்த வாரம் பொறுத்தவரையில் நல்லது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒரு ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல முக்கியமான விஷயங்கள் நீங்கள் பேசுகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கும். தனியாக இருக்கிற போது பார்த்திங்கன்னா ஒரு ஒரு புதிய இன்ட்ரொடக்ஷன் கிடைக்கிறதுக்கு ஒருத்தர்கிட்ட இருந்து அதிகமான வாய்ப்புகள் இருக்கும். ஒருத்தர் புதுசாக அறிமுகமாவார். அது ஒரு நல்ல வளர்ச்சி அடைகிறதுக்கான வாய்ப்புகளை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். பழைய மனக்கசப்பு பற்றி பேசி அது நல்லா திறமையோடு பேசுனீங்கன்னா அது உங்கள் மனசை விட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. குடும்பத்தில் பார்த்திங்கன்னா பெண்களோட ஆலோசனை உங்களுக்கு ஒரு நல்ல பலன் தரத்துக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கும். இந்த வாரம் பொதுவாக மென்மையாக இருக்கணும், ரொம்ப சாஃப்டாக இருக்கணும். நீங்கள் அர்ஜென்ட் பட்டு எதையும் ஒரு யோசனை பண்ணுறது அது மாதிரி விஷயத்தெல்லாம் தவிர்த்துக்கோங்க. எந்த அளவுக்கு நீங்கள் சாஃப்ட்னஸோடு நடந்துக்கிறீங்களோ அது உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படுத்தி தரத்துக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஆரோக்கியம் பொறுத்த வரைக்கும் நரம்பு சோர்வு வர்றதுக்கோ தலைவலி வர்றதுக்கும் கொஞ்சம் வாய்ப்பு ஏற்படுற மாதிரியாக இருக்குது. அது மட்டும் கொஞ்சம் கவனிச்சிக்கோங்க. அதிகமாக யோசனை பண்ணாதீங்க. யோசனை பண்ணுறது கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. தூக்கத்தை பாதிக்கும் அது பாதிப்பு ஏற்படுத்திடும். தூக்கத்தை குறைக்கிறதுக்கு தவிர்த்துருங்க. அது நல்லபடியாக தூங்குங்க. தூங்குறது உங்களுக்கு ஒரு நல்ல அமைதி மனசுக்கு ஏற்படுத்தி தரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. தண்ணி நல்லா குடிங்க. தேவையான நேரங்களில் தேவைப்படுற தண்ணி குடிச்சிங்கன்னா அது உங்களுக்கு உடம்பு ஆரோக்கியத்தை நல்லபடியாக வச்சுக்கிறதுக்கு உதவும். ஈவினிங்கில் வாக்கிங் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அது ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புதன்கிழமை பொறுத்த வரைக்கும் கன்னிராசிக்காரர்கள் விநாயகர் வழிபாடு செஞ்சிங்கன்னா அது ஒரு நல்ல வளர்ச்சி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பச்சை கலரில் இந்த வாரம் நீங்கள் ட்ரெஸ் பயன்படுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா 4ஆம் தேதியும் 5ஆம் தேதியும் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாட்களாக இருக்குது. அதாவது புதன்கிழமையும் வியாழக்கிழமையும். 2ஆம் தேதி கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. திங்கட்கிழமை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி ஏற்படுத்துறதுக்கு கன்னி ராசிக்காரர்களுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இதுதான் நான் இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன். ரொம்ப நன்றி பொறுமையாக கேட்டதற்கு. இதை நீங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி கொடுங்க. அது எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும்.
மீண்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை ராசி பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி. வணக்கம்.